காலையில பார்த்தா முகமே எரியிற அளவுக்கு வெயில் தாங்க முடியல. சரி நல்லா வெயில் அடிக்குதேன்னு துணிய துவைச்சு காய போட்டா, காய போட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே திருப்பி மழை. சும்மா சட சட சடன்னு துணி எடுக்கிறதுக்குள்ளேயே பாதி துணி நனைஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு மழை பெய்யுது. உங்க ஏரியாலலாம் எப்படி மழையா இருக்கா? வெயிலா இருக்கான்னு சொல்லுங்க. சரி நேத்து மழை பெஞ்சுச்சு. இன்னைக்கு பார்த்துட்டு துணி துவைப்போன்னு பார்த்தா, இன்னைக்கு காலையில சுல்லுன்னு வெயில் அடிக்குது. அப்புறம் மழைக்கு ஏதமா எல்லாருக்கும் சூடா ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். எனக்கு என்னமோ லெமன் ஜூஸ் தான். ஒரு வாரமா லெமன் ஜூஸ் அடிக்ட் ஆயிட்டேன் போல. ஒரே லெமன் ஜூஸ்ன்னு தேடிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் சந்தைக்கு போயிட்டு இந்த மாதிரி 90s கிட்ஸோட என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குமோ எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே அங்கே 10-10 ரூபா அந்த மாதிரி சந்தையில் கிடைக்கும். போயிட்டு வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த தேங்காய் மிட்டாய்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரும்போதே இந்த ஸ்லிப்பர் வந்து நல்லா ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மாடலும் அப்படின்னு சொல்லி எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை பார்த்தா என் பையன் ஸ்கூல் விட்டு வந்து அழுகையை பிடிச்சிருவான். அப்புறமா என்னென்ன இருக்குன்னு அதை எடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா, உள்ளே வந்து ஹாட் பிஸ்கட்டு, இந்த பன்னு, கேக்கு, அப்புறம் வந்து எல்லடை மாதிரியே ஒன்று தட்டி கொடுத்துருப்பாங்க, முறுக்கு மாதிரி, அதுவும் இருந்துச்சு. அப்புறம் என் பொண்ணு அந்த பிள்ளை செருப்பை போட்டு அவங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னை விட அந்த பிள்ளை கலர் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்து நம்மளால் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு பட்டாணியை நல்லா ஊற வச்சு விசில் வச்சுட்டு போயிருந்தேன். பட்டாணி உருளைக்கிழங்கும். அப்புறம் சப்பாத்திக்கு தேவையான மாவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இந்த விலாகோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.